வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு அதாவது பிடிக்கவே பிடிக்காது, குழகுழப்பு தன்மை இருக்குது, வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்க இப்போ நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்ல பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை செஞ்சு கொடுங்க. இது வந்து வெண்டைக்காலை முழுக்க வெண்டைக்காலையும் முட்டையிலும் செஞ்சு ஒரு ஆம்லேட்டு. நம்ம வந்து வெண்டைக்காயில் ஆம்லேட்டு நம்ம போட்டுக்க மாட்டோம், ஆனால் இது புதுவிதமாக நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குது, எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரைஸலாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த வெண்டைக்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. அது என்ன ரெசிபி, அதுக்கு என்னென்ன தேவைப்படும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்டைக்காவை நல்லா ஒரு ஹீட் வாட்டர் தண்ணி வந்து சுட்டுட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வெண்டைக்காவை இதில் போட்டுருங்க அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு நிமிஷம் தான். வெண்டைக்காய் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறிட்டோன்னே நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த வெண்டைக்காவை எடுத்துடலாம். ஓகேங்க, இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து இதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையும் இந்த வெண்டைக்காவும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு நிமிஷம் பாயில் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த வெண்டைக்காய். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெண்டைக்காவை நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணியிருக்கிறதுனால சின்னதை குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கலாம். அது மாதிரி எல்லா வெண்டைக்காயும் அரிஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டையை நாக்கா சொன்னேன் இல்லைங்களா, அது 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆனியனை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேனில் ஃபுல்லாக கலக்கியாச்சுங்க. ஓகேங்களா? இதை எடுத்து நம்ம வெண்டைக்காயில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கலவரக்குள்ளே அந்த கலவையை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இதில் போட்டு நல்லா நம்ம கலக்கிக்கலாம். அந்த வெண்டைக்காவோட எல்லாம் மிஸ் ஆகட்டும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது அப்படியே நம்ம தவாவில் போட்டு அப்படியே வார்த்துடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது தவாவில் போட்டு வார்த்துட்ட பிறகு எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேம்மா. இப்போ வாங்க நம்ம தவாவில் போடலாம். இப்போ தோசை தவா வச்சுட்டோங்க. தோசை தவாயில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து நம்ம அப்படியே இதில் ஊற்றிடலாம். அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிடுங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுத்தீரம் ஊற்றியாச்சு. சுத்தீரம் கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக மட்டும் ஆயில் விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வந்து இதை போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை அப்படியே மூடிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வெண்டைக்காயில் ஒரு ஆம்லேட் போட்டிருக்கோம். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம வெங்காயத்தில் நம்ம ஆம்லேட் போடுவோம், அந்த மாதிரி தான் போட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ வெண்டைக்காயில் ஒரு ஆம்லேட் போட்டிருக்கோன்னா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப, அதாவது இது பெனிஃபிட் இது. ஏன்னா வெண்டைக்காயில் நல்ல சக்தி இருக்குது இல்லைங்களா? அதனால் குழந்தைங்க இதை சாப்பிட்டோன்னா வெண்டைக்காய் வந்து குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால வெண்டைக்காய் வேணாம் சொல்லும் போது நம்ம இப்போ முட்டையில் போட்டு இந்த மாதிரி ஆம்லேட்டாக போட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கும் நல்ல சத்தும் இருக்குது, இது நல்ல மாதிரியாக அதுங்களும் நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த ரெசிபி நான் இப்போ செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டானா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வெண்டைக்காவே தெரியாது. ஓகேங்களா? இது நான் எப்படி இருக்குது இந்த பாருங்க காட்டுறேன் பாருங்க. அப்படியே இதை பாருங்க, அப்படியே வெட்டிடலாம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க.
ஓகேங்களா. எவ்வளோ சூப்பராக அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது வெண்டைக்காவே நமக்கு தெரியாது. அந்த அளவு வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில் சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது வெண்டைக்காவா இது என்னன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக வெங்காயம் மாதிரியே தான் இருக்கும். இதையும் நீங்களும் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு இது கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே தென் பாய்.